இருந்தும் உனக்கும் எனக்கும் உறவு இல்லையடி, என்னுடைய மனசுக்குள்ள எட்டி வச்சு போகின்ற ஒன்ன தொட்டு விட எனக்கு மனசில் விருப்பம் உள்ளதையா, தொட்டு விடும் விருப்பத்தையே கட்டி வச்சு தடுப்பது போல் சுத்தியுள்ள உறவு எனக்கு நடுவில். பார்த்தீங்களா, சமோசா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே ஒட்டணும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் காற்றுல இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு அப்படியே வாயில் முடுத்துக்கிட்டே இருக்கு. அடே வாங்க, இப்போ சமோசா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பூரா தேய்ச்சிட்டு கிடந்தனா இப்போ ஒட்டிக்கிட்டு கிடக்கேன். எப்படி சமோசா ஒட்டுறது என்னன்னு சொல்லவா? பார்க்குறீங்களா? இருங்க வாரு, இதை ஒட்டி முடிச்சுக்கிறேன். அது என்னமோல சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு நிமிஷங்க. இடும் விருப்பத்தையே தட்டி வச்சு தடுப்பது போல் சுத்தி இல்ல உறவு எனக்கு நடுவில் காட்டுறேன். ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, நான் புதுசாக இது ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு டிப்ஸு சொல்லுங்க அக்காண்டு. அடுத்த வீடியோவில் சொல்கிறேக்கோ உங்களுக்கு அந்த டிப்ஸு என்னென்ன டிப்ஸுன்றதை சொல்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கேன் நிறையா. நீங்கள் போய் அதுக்குள்ளே போய் எடுத்து பார்க்குறதுக்கு சிரமப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விவரமாக போட்டிருப்பேன். எல்லாத்தையுமே சமோசாவுக்கு மாவு வணிகிறது, பருப்பு உடைக்கு மாவு வணிகிறதுலேருந்து எல்லாத்தையுமே போட்டிருப்பேன். அடிக்கடி ஓயாமல் திரும்ப திரும்ப எடுத்து போட்டால் முதல்லேருந்து பார்க்குற மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதுக்காகத்தான் போடுறது. நீங்கள் உள்ளே போய் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீடியோ அப்படின்னு இருக்கும், ஷார்ட்ஸு வீடியோ. என்னோடய ப்ரொஃபைல், என்னோடய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கையில் பக்கத்துலேயே ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். என் மூஞ்சியோட ஒரு மூஞ்சி இருக்கும். அந்த மூஞ்சியை டச் பண்ணிட்டா அப்படியே உள்ளே ஓடிடும். என்னோடய சேனல் ஃபுல்லாக வந்துடும். அதில் போய் வீடியோவை டச் பண்ணி பார்த்தேன்டா, தொட்டு பார்த்தேன்டா, அப்படியே வீடியோவாக போட்டிருப்பேன், லாங் வீடியோவா. அதில் பூரா பருப்பு போடுறது எப்படி, சமோசா போடுறது எப்படி, அனைத்தும் போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்க்க தெரியாதவங்க தான் திரும்ப திரும்ப கேட்குறோம். சரி, அந்த அக்காவுக்காக இன்றைக்கி சமோசாவை எப்படின்னு ஒட்டி காட்ட போகிறேன். பார்த்துப்புட்டு முடியுமா அப்படி, முடியுமா இப்படின்னு குறைய சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேலை? குறை சொல்கிற மட்டும்தான் வேலை. ரெடியா? இதுதான் சமோசா சீட்டுக்கா. சீட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டினேன். பார்த்திங்களா எப்படி காட்டியிருந்தேன்? இப்படி தான் முக்கோணமாக வரும். இப்படி முக்கோணமாக வருதா? இதை வந்து எப்படி ஒட்டணும்டா, இந்த இருக்கு பாருங்கள். இதோட ஒரு மூலையில் இப்படி மைதா மாவை கரைச்சி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். மைதா சவுண்டு விடாத பட்டு. இதை ஒரு மடிப்பு இந்த பக்கம் மைதா தடவி இருக்கும், இந்த பக்கம் மைதா தடவலை. இந்த பக்கத்தை மைதா தடவார பக்கத்தை முதல் பகுதியை இப்படி வச்சு, ரெண்டாவது பகுதியை இப்படி தட்டி வச்சு இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே இப்போ வந்து ஒரு ஸ்பூனு அந்த கூட்டு குருமா வச்சிடல, அந்த குருமா. அதுக்கப்புறம் அதே பசையை எடுத்து மைதா மாவை தான் கரைச்சி வச்சுருக்கேன். மைதா மாவு கிட்டத்தட்ட ஒரு பசை மாதிரி தான். அதை இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் இப்படி மடிச்சிட்டிங்கன்னா அழகாக சூப்பராக ஒரு சமோசா. இந்த பற்றியெல்லாம் சமோசா பூரா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படித்தான் சமோசாவை ரெடி பண்ணுறது. தெரியுதா உங்களுக்கு? சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கிறது என்ன பட்டு? மொட்டை படிக்க போ. இப்படித்தான் அக்கா ரெடி பண்ணுறது. இப்படித்தான் நான் ஒட்டுறது. பார்த்து போனை தட்டி விட்டுறாங்க. போகலாம். ஏன் போகிறதுக்குண்ணா போனை மட்டும் தட்டி விட்டுறாம போ. இந்த பாருங்கக்கா, இன்னொரு தடவை திரும்ப உங்களுக்காக இன்னொரு சீட்டை எடுத்து நான் ஒட்டி காட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இப்படி ஒட்டி ஃபஸ்ட்டு இப்படி அப்படியே டக்குன்னு வேகமாக இந்த மாதிரி மெதுவாக ஒட்டிக்கிட்டு இருந்தால் நேரம் பத்தாது. அதனால் நம்ம வேலை பார்த்துட்டோம்னா அடிக்கடி பார்க்குறதுனால அப்படியே கை கடைன்னு வந்துடும். பார்த்துக்குவேன். அந்த மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி ஒட்டி இப்படி போட்டுக்குவேன். முதல்ல ஒரு கட்டை எடுத்து இப்படி போட்டுக்குவேன். கட்டாக தயார் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறீங்களா? அங்கே இருக்குது. தாயை எடுத்து கொடுத்தாதேன், தள்ளி வச்சுருக்கேன். காஞ்சி போயிடும். அதனால் எடுத்து மூடி வச்சுக்குவோம். இல்லாட்டா காஞ்சி போயிடும். இப்போ காற்றே இல்லைன்னாலும் காஞ்சிரும். அது வந்து லேசாக இருக்கிற சீட்டு காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒட்ட முடியாது, மொறுன்னு தூக்கிக்கிட்டு வரும். இப்படியே ஒட்டி தனித்தனியாக ஃபஸ்ட்டு போட்டுக்குவேன். ஏன்னு கேளுங்க, நம்மளுக்கு ஒரு வேலையை வந்து ஒரு நேரம் பார்க்கணும்ல, நேர்த்தியாக ஓயாமல் அப்படி எடுக்க வைக்க அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் கடுப்பாக தெரியும். இப்படியே மொத்தமாக வெட்டிட்டோம்னா வேகமாக நான் கணக்கு பண்ணிக்குவேன். அதாவது எப்போவுமே வேலை பார்க்கையில் எனக்கு யாராவது போட்டிக்கு இருந்துச்சுன்னா வேலையை ஈஸியாக பார்க்கலாம். அப்படி போட்டிக்கு யாரை வச்சுக்கிறது? ஆளுகளை வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் வீட்டு வேலை பார்க்குறோம். இதை நான் போட்டியை எதை வச்சுக்குவேன்னா, என்னோடய மணி வாட்சை வச்சுக்குவேன். போட்டியை வச்சுட்டு ஒரு கட்டை தூக்கி வச்சு அந்த கட்டை வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒட்டிடணும் அப்படின்ற இதோட முயற்சி பண்ணுவேன்.
10 நிமிஷத்துக்குள்ளே ஒட்டிடணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி வாட்சை பார்க்காம கரெக்டாக ஆரம்பிக்கையில் வாட்சை பார்ப்பேன். அதுக்கப்புறம் கடன்னு ஒட்டுவேன் பார்த்துங்க. ஒட்டுறப்ப வந்து அப்படியே கடன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கையில் பார்க்கவே மாட்டேன் மணியை. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் போய் மணியை பார்த்தா சில சமயங்களில் 5 நிமிஷத்தில் கூட ஒட்டியிருப்பேன். அப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வேகத்தில் நம்ம ஸ்பீடில் ஒட்டியிருக்கோம். அந்த வாட்சை அந்த மணியை ஓடுற மணியை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. அடுத்த தடவை 4 நிமிஷத்துக்கு முயற்சி பண்ணி பார்ப்போமா அப்படி எனக்கு தோணும் பார்த்துக்குங்க. அந்த எப்போதுமே நான் வந்து வாட்சியை தான் வந்து எனக்கு போட்டியாளராக எடுத்துக்குவேன். ஆமாம், ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம், இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்றத வாட்சியை தான் போட்டி எடுத்துக்குவேன். அப்படி எடுத்துக்கிட்டு என் வேலையை வேகமாக ஏன்னு கேளுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளுக்கு அதை முயற்சி பண்ணுறோம்ல, அதில் வெற்றி அடையணும் அப்படின்ற அந்த குறிக்கோளோடு இருக்கிறப்ப தான் வந்து நம்ம வேலையை வந்து வேகமாக செய்வோம். இல்லைன்னா சோர்வா தூக்கம் முடிச்சுக்கிட்டு. இப்போ அம்மா இருக்குது, அம்மாவெலாம் வேலைக்கு போயிருமா ஒரு நாளைக்கு, நான் மட்டும்தான் வேலை பார்ப்பேன். புதன்கிழமை மட்டும் வந்து அதிகமாக சரக்கு போடுறதுனால அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் துணைக்கு ஹெல்ப் பண்ணும். மற்ற நாள்லாம் ரெகுலர் போடுறது வந்து கொஞ்சம் சரக்கு இவ்வளோ சரக்கு போட மாட்டோம், கொஞ்சம் கம்மி போடுவேன். சமோசாலாம் கொஞ்சம் கம்மி போடுவேன். அதனால் வந்து நானே பார்த்துருவேன் அந்த வேலையை. அம்மா தேவையில்லை அப்படின்றதுக்காக அம்மா வேலைக்கு அது வேலைக்கு போகிறதா போயிட்டுக்கிட்டோம், நம்ம வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நான் பார்த்துக்குவேன். அது வந்து பாருங்கள், அப்படி பார்க்குறப்ப நான் மட்டும்தான் இருப்பேன். பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போயிடுமா, யாருமே இருக்க மாட்டாங்க. வெறுக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஒரு மாதிரியாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதே இந்த வாட்சியை நம்ம வந்து நம்ம போட்டிக்கு இழுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்சியை நானும் போட்டி போடுவோம். அது வேகமாக சுத்த போட்டி இது பண்ணும். நான் வந்து அதை முந்துறதுக்காக வேகமாக சமோசாவை தேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். ஆஹா ஜெயிச்சிட்டேன்டா, ஒரு நிமிஷத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கும் எவ்வளோ மணி நேரம் எடுக்குது அப்படின்றத அப்படி முயற்சி பண்ணுவேன். அப்படித்தான் முயற்சி பண்ணி போடுவேன். வேலையை பார்ப்பேன், என் வேலையை நானே பார்த்துக்குவேன். வீட்டை அடைச்சிக்குவேன். வீட்டை அடைச்சிட்டு ஒருத்தர்ச்சி பேச மாட்டேன். வீட்டுக்குள்ளே இருக்கனா இல்லையா, வேலைக்கு போகிறேனா வீட்டில் இருக்கனா, இது கூட அக்கம் பக்கத்துக்கு தெரியாது. வீட்டில் தான் இருப்பேன். வீட்டுக்குள்ளேயே வீட்டை அடைச்சிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு 3 மணிக்கு மானசாவை கூப்பிட்றதுக்காக வெளியில் போவேன். அவ்வளோதான், அப்போ தான் வெளியேறுவேன். அதுக்கப்புறம் 4-5 மணிக்கு பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் ஆட்டோவை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு போயிடுவேன். போகிறப்ப ஆட்டோவில் போவோம். ஏன்னு கேளுங்க, பைக் இதுகள்லாம் கொண்டுட்டு போக முடியாது. சமோசா தட்டெல்லாம் இது போயிடும். எப்படியும் ஆட்டோ பிடிக்கணும். அதனால் ஆமாம், நீ இப்படியே வந்து நிற்காத, தப்போத்தா சட்டையும் போடாமல் ஒன்றும் போடாமல் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்பாங்க. 100 ரூபா கொடுத்து அங்கே போய் இறங்கிடுவேன். இறங்கிட்டு அப்புறம் நைட்டில் வடையை போட்டுட்டு வர்றப்ப வீட்டுக்காரோட பைக்கில் வந்துடுவேன். அப்போ வரையில் மட்டும் எப்படிக்கா பைக்கில் வரைய, அதேமாதிரி பைக்லேயே கொண்டு போயிடுவேன்னு நீங்கள் நினைக்கலாம். போகிறப்ப மாவோடு இருக்குமா, சரக்கோடு கொண்டு போகிறோமா, அது ஏம்மா அந்த ஸ்க்ரீன் அங்கிட்டு தள்ளு பாப்பா. இது வர்றப்ப வந்து எல்லா சரக்கும் விற்றுரும், சமோசாலாம் இருக்காது. அப்போ சமோசா தட்டு அந்த மாவு கொண்டு போனதுங்க எல்லாத்தையுமே ஒரு சாக்கில் போட்டு நறுக்குன்னு கட்டி வண்டிக்கு பின்னாடி கட்டிக்குவோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால பைக்கில் வந்துட முடியும். போகிறப்ப அப்படி போக முடியாது. சிலிண்டரு இதுகள்லாம் வந்து முன்ன வச்சுக்குவோம். அடுப்பு வந்து இதுகள்லாம் வந்து வண்டியிலே வச்சுட்டு வந்துடுவோம். வண்டியிலே வச்சு பூட்டிகிட்டு வந்துடுவோம், லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து போகிறப்ப மட்டும் நாங்கள் ஆட்டோ பிடிச்சிருவோம். எங்கள் வீட்டுக்காரர் வேலையில் இருப்பார், அவர் பைக்கில் வந்து கொண்டுட்டு வந்து விட முடியாது. அதனால் 100 ரூபா பணம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் போய் இறங்கிடுவோம். தினமும் தான் போயிட்டுருக்கேன். எனக்குள்ளே ஒரு கடையை பார்த்து போடலான்னு பார்க்குறோம். எனக்குள்ளே போடுறதுக்கு புதுசான ஏரியா எப்படி ஓடுமா என்னன்னு ஒரு யோசனை இல்லை. அங்கேயே தொடர்ந்த ஏரியாவிட அந்த பழைய ஏரியாவிலேயே போட்டு வாரம் பார்த்துக்கோங்க. உங்களையும் கடையை வாடகைக்கு கேட்டிருக்கேன். நல்லா வந்து ஓடிடுச்சுன்னு வச்சுங்க. முதல்ல வாடகைக்கு போட்டு பார்க்கணும். நல்லா ஓடிடுச்சுன்னா நம்ம வண்டியவே தள்ளிட்டு வந்து இந்த ஏரியாவிலே போட்டுடலாம். ஏன்னா போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வரைக்கும் வாடகைக்கு வண்டி கிடைக்க வரைக்கும் விடாமல் போடுவோம் அப்படின்னு வேலையை பார்க்குறேங்க. இந்தா இருங்க வாரி இந்த இருக்கா, இந்தா இதுக்கு கீழே நம்ம சமோசா சீட்டு வைக்கிறோம்ல, இதுக்கு கீழே இருக்கிற சீட்டையும் எடுத்து வெளியில் போட்டுருவேன். இதுக்கு மேலே இருக்கிற சீட்டையும் எடுத்து வெளியில் போட்டுருவேன். அது எல்லாமே வந்து காஞ்சிடும். இந்த பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி விடவிடன்னு போயிடும். கீழேயும் மேலே இருக்கிற சீட்டை எடுத்துருவேன். ஆல்ரெடி பொத்தி தான் போட்டிருப்போம், இருந்தாலும் எடுத்துருவேன். மேலேயும் கீழேயும் இருக்கிற சீட்டை எடுத்துருவேன். எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற இந்த சீட்டுகளை பூரா இப்போ எவ்வளோ சீட்டு இருக்குது பார்த்திங்களா, இதை பூரா வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடுவேன். இதில் வந்து இப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இப்படி நம்ம தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம இப்படி இதை பண்ணி இப்படி செஞ்சு இப்படி போட்டு அப்படி இந்த கெட்டை எடுக்கிறப்ப நான் மணியை பார்ப்பேன். மணி எத்தனை, 3 மணி.
அப்போ 3:10க்கு முடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேகமாக ஒட்டுவேன். 3:07க்கு 3:06 3:05 அப்படின்னு அப்படியே சிறு அது வேகமாக முயற்சி பண்ணி வேகத்தில் கொண்டு வரப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த கட்டம் இருக்கிறப்ப இன்னும் ஒரு நிமிஷத்தை குறைச்சி ஒட்டிட முடியுமான்னு வேகமாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன். அப்படி பண்ணுறப்ப எனக்கு வந்து நல்லாயிருக்கும். அது கூட நான் போட்டி போடுற மாதிரி இருக்கும். எனக்கு கூட ஒரு நாள் போட்டி போடுற மாதிரி இருக்கும். அந்த ஆளை நான் தினமும் செய்கிற மாதிரி இருக்கும். அது இந்த வாட்ச் தான் பார்த்துக்கேன். எப்படி ஐடியா இல்லை, நம்ம ஐடியா தான். போதும், கீழே கற்றுக்கிட்டே உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு கிடைக்கும். ஒட்டுனதெல்லாம் பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா கற்றுமே, அதெல்லாம் காட்டாட்டேன்னா இந்த ஒட்டி பார்த்தீங்களா? ஃபோன் வந்துருச்சுமா ஃபோனுக்கு. ஃபோனு ரிப்பேரில் ஃபோனுக்கு சார்ஜ் போடாமே கிடந்து இப்போ தான் அடிக்குது ஃபோனு. எடுமா இந்த பார்த்தீங்களா? இப்படி தான் ஒட்டணும் சமாசாங்கோ அப்படி வித்துருவேன். யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சும்மா அவங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்கிறேன். ஒரு சிரிப்புக்கு சமோசாவை இப்படி கொண்டு போய் பொறிச்சு அடியே வச்சாலே போதும், ஓடியே வந்துடுவா கிடு 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 கிடு. என் கடை சமோசா வாங்குறதுக்கு அவ்வளோ. சீமாப்பா தான் அடிக்கிறாரா? சரி, லைக் பண்ணுங்க. நான் வேலையை பார்க்குறேன். எனக்கு பேசிக்கிட்டே இருந்தால் எனக்கு வேலை ஓடாது. பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தால் கடைன்னு பார்க்க முடியாது என்னால். அதனால் வேலையை பார்க்குறேன். நீங்கள்லாம் லைக் பண்ணுங்கள். ஒரு தட்டு தான் ஒட்டியிருக்கேனான்டா இல்லை, இன்னொரு தட்டு ஒட்டியிருக்கேன். அது ஒரு தட்டு, என்ன இது ஒரு தட்டு, 2 தட்டு ஒட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 3 தட்டு ஒட்டணும் இதேமாரி. ஒட்டுறது, சமோசா தேய்க்கிறது, இதுதான் வேலையே. அதுதான் எனக்கு வந்து அதிகமாக வேலை. இந்த இருக்கா, இந்த ஹெட்ஃபோனில் பாட்டை காற்றுக்குள்ள வச்சுட்டு கிடுகிடுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதான். இது இப்போ 2 தட்டு இது மாதிரி ஒட்டியிருக்கேன்னா இதேமாரி நான் 3 தட்டு ஒட்டணும். ஒட்டிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு தட்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குதா, ஒரே ஒரு தட்டு மட்டும் கொஞ்சம் பெருசு, இந்த அளவுக்கு இருக்கும். அப்படி ஒட்டிடுவேன். ஒட்டட்டுமா? வேலையை பார்க்கட்டுமா? பாட்டு கேட்டுக்கிட்டே இந்த வரைக்கும். என்னுடைய மனசுக்குள்ள எட்டு வச்சு புகுந்தவண்ண தொட்டு விட எனக்கு மனசில் விருப்பம் உள்ளதையா, தொட்டு விடும் விருப்பத்தையே கட்டி வச்சு தடுப்பது போல் சுத்தியுள்ள உறவு எனக்கு நாடு. இந்த பாட்டு எனக்கு எதுக்கு அடிக்கடி பாடிட்டு இருக்கேன்னா, எங்கள் வீட்டுக்கார் கேட்டுக்கிட்டு கிடந்தாரு. என்ன சிவப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதோட வரிகளை விடு, அதில் வர்ற வார்த்தைகள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. அப்படியா அப்படின்னு இன்னைக்கு நானும் என்னப்பா உங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி பிடிச்சி போச்சுன்னு அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டோட வரிகள் அழகாக இருந்துச்சு, அதோட அந்த ராகம் எல்லாமே அப்படியே கேட்க சுகமாக இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். 2-3 தடவை கேட்டேன் அந்த பாட்டை. நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன், நல்லா இருக்கு. என் போட்டாக்கள்லாம் போட்டு அப்படியே போடும், சூப்பராக இருந்துச்சு பாட்டு. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டு என்னன்னு தெரியல, என்னவா இருக்கும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. பாட்டோட வரிகளை என்றைக்குமே யோசிக்க கூடாது. அது ரசனை தான், ரசிப்புத்தன்மை தான். என்ன நான் சொல்கிறது. லைக் பண்ணுங்கள், நான் வேலையை பார்க்குறேன். பாய். எல்லோரும் என்னை மாதிரியே முயற்சி பண்ணுங்க, சரியா? ஏமே என்ன பருப்பு இது ஊற்றியா, பருப்பு வடைக்கி உளுந்த வடைக்கி இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்ட்டு வீடியோவில் போய் பாருங்க. நான் சொன்னது மாதிரியே போய் பாருங்கள், சரிங்க? தொட்டு விடும் விருப்பத்தையே கட்டி வச்சு படிப்பது.